வேல் வழிபாடாக இருந்தாலும் அதுக்கான முறையான பூஜைக்கு சும்மா ஒரு வாரத்துக்கு நான் சாமி கூப்பிட்டேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் அந்த வேலத்துக்கு மேலே வச்சிருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னதான் காலியா இருந்தாலும் அவளை நான் குழந்தையா பாவிச்சாலும் அவளுக்கான படிவரையும் நான் செஞ்சுதான் ஆகணும். அப்போ அந்த காளிக்கு அந்த பலின்றது கொடுக்கணும். நான் வீட்டில் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறேன் காளிக்கு, நான் அப்படியே வாரி தூக்கி அடிப்பா. நம்மளுடைய விரல் அளவுக்கு மேலே இருக்க எந்த ஒரு விக்கிரகமாக எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் உண்டு. ஒரு பேயே நான் சாமின்னு சொல்லி 10 அழகு 15 அழகு 100 அழகு கூட வாங்குவேன். இப்போ துராத்மாக்கள், துர்தேவதைகள், துர்பூதங்கள், அந்த யக்ஷர்கள், கந்தர்கள் இவங்களெல்லாம் வச்சு நான் செய்யக்கூடியது தான் வசிய வேலை. இவங்களை வச்சு வசியம் பண்ணி செய்யக்கூடியது தான் இந்த ஏவல், பில்லி, சூனியம்லாம். பில்லி சூனியம்னா உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தான் வருமே தவிர உயிர் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு போகாது. ஏவல்ன்றது மட்டும் ஒரு உங்களுக்கு உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடும், உயிரே எடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணணும், உங்கள் துணி இருந்தால் போதும், அதை வச்சு என்கிட்ட இருக்க காந்தர்களோ என்கிட்ட இருக்க யக்ஷினிக்களையோ ஏதோ ஒன்று உங்களை நான் வேவு பார்க்க. இப்போ கை கால் விழுந்து கிடக்குது, உனக்கு எங்கேயோ போய் டாக்டர் பார்க்குறாங்க, எதுவுமே சரியாகலை, கால் வீங்குது, எதுவும் சரியாகலை, அது கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் தான். அந்த பொம்மை நாங்கள் செய்கிறதும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாவில் தான் செய்ய முடியும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஐனாவரம் தினேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வசியம் பற்றி உண்மையாகவே நமக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயங்கள்லாம் எவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. இப்போ அடுத்ததும் ஒரு பயங்கரமான ஒரு டாபிக் தான், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த வசியம் பற்றி நீங்கள் சொன்னதே அதுலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னா, இந்த வசியம் மாதிரியே தானே இந்த பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கேட்கும் போதே உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு யாரோ வந்து பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுன்றது நமக்கு தெரியும் இல்லை. மென்டலி நம்ம ஃபஸ்ட்டு உடஞ்சி போயிடுவோம், வைக்கிறோம் வைக்கல அது நெக்ஸ்ட் மென்டலி நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த பில்லி, சூனியம், ஏவல் அதெல்லாமும் வந்து கான்சென்ட்ரேட் ஒரு வசியம் கேட்டகரி மாதிரி தான் அதுவும். அதாவது வந்து இப்போ வசியம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் ரிலேட்டடில் நம்ம பண்ணுறோம். இப்போ துராத்மாக்கள், துர்தேவதைகள், துர்பூதங்கள், அந்த யக்ஷர்கள், கந்தர்கள் இவங்களெல்லாம் வச்சு நான் செய்யக்கூடியது தான் வசிய வேலை. இவங்களை வச்சு வசியம் பண்ணி செய்யக்கூடியது தான் இந்த ஏவல், பில்லி, சூனியம்லாம். அதெல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம். சரி, ஆனால் அதெல்லாம் வந்து முறையில்லாத ஒரு விஷயமாச்சே, அதெல்லாம் பண்ணலாமா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். பில்லி சூனியம் எப்படி நல்ல பில்லி சூனியத்துக்கு பில்லி சூனியம் ஏவல் அந்த கேட்டகரியில் சொல்ல. பில்லி சூனியம் வந்து பாதிப்படைஞ்சவங்க வந்தாங்கன்னா கியூர் பண்ணலாம் நம்ம. இப்போ அது பாதிப்படைஞ்சு இப்போ பில்லி சூனியம்னா உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தான் வருமே தவிர உயிர் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு போகாது. ஆனால் படுத்தபடிக்கே ஆக்கிறோம். ஆனால் ஏவல்ன்றது மட்டும் உங்களுக்கு உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போயிடும், உயிரே எடுக்கும். முதல்ல இந்த பில்லி, இந்த சூனியம், இந்த ஏவல் இதை பற்றி எங்களுக்கு. பில்லி சூனியம்ன்றது ஒரே தான், ஏவல்ன்றது மட்டும் டிஃப்ரெண்ட் கைண்ட். பில்லி சூனியம்ன்றது ஒருத்தனோட ஹெல்த் மட்டும் பாதிக்கும். ஏவல்ன்றது அவனோட ஹெல்த் அவனோட அந்த சோலை அடக்கிற வரைக்கும் அது அவனுக்குள்ள வீரியமாக இருக்கும். சரி, இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க இப்போ எந்த மாதிரியான ஒரு மனசுல ஏதாவது என்ன நினைச்சாலும் இவங்களுக்கு வந்து அந்த பில்லி சூனியம் வைக்கணும்னு நினைச்சு வைப்பாங்க? இப்போ வந்து பாதி இந்த லைன்ல வந்துட்டாக்கா, இந்த ஆன்மீகம் இந்த லைன்ல வந்து மணி மைண்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க நம்ம செய்யக்கூடிய முறைகளே தப்பாக செஞ்சு தேவையில்லாத இஷ்யூஸ் வருது, அது மாதிரி மாட்டிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் கோழி அறை, இதை பண்ணு அதை பண்ணு, சம்சா அதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு அந்த மாதிரி கேசஸ் தேவையில்லாத இவங்களே பண்ணிக்கிட்டு வந்த கேசஸ் தான் நிறைய வருது. சரி, இவங்களுக்கு யாரும் வைக்கல, இவங்களே வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. கேட்டேன் இதை பண்ணு அதை பண்ணு, அமாவாசைக்கு இதை பண்ணு அதை பண்ணு, இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இவங்களுக்குள்ள செலுத்திக்கிட்டு வராங்க. இந்த நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிறது அந்த மாதிரி கேசஸ்ல இவங்களே வந்துடுறாங்க. எது வச்சுக்க கூடாது, அதாவது எது இதெல்லாம் நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றதுல அதெல்லாம் எது பண்ணக்கூடாதுன்றதை சொல்ல முடியுமா? 4 கிழமை பார்த்து தான் பலி கொடுக்கணும். ஒரு ஒரு தெய்வம் நம்ம வழிபாடு பண்றோம். இப்போ வந்து ரீசெண்டா போது எல்லா வீட்டுக்கு வீடு ஒரு செலை வாங்கி வச்சு அதை இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடணும், அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல போகுது. அப்ப என்னதான் காலியா இருந்தாலும் அவளை நான் குழந்தையா பாவிச்சாலும் அவளுக்கான படிவரையும் நான் செஞ்சுதான் ஆகணும். அவள் வந்து மயான வாசினி, அவள் மயானத்துல இருக்கக்கூடியவ, அவள் ரத்த வாடம் அப்ப அந்த காளிக்கு அந்த பலின்றது கொடுக்கணும். நான் வீட்டில் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறேன் காளிக்கு, நான் அப்படியே வாரி தூக்கி அடிப்பா. அவங்களதான் தேவையில்லாத இஷ்யூ.
ஆனா இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும் சரி, இப்போ இந்த வாராகி அம்மனை நாங்க வச்சுக்கிறோம். இது வந்து எங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த வாராகி, அப்புறம் திடீர்னு வந்தது காளி, திடீர்னு வந்து வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை விஷயங்கள் வந்து வருதுல்ல, இதெல்லாம் பண்ணலாமா கூடாதான்றது பாதி பேருக்கு ப்ரொசீஜர் தெரியல. இருக்கு. அந்த ப்ரொசீஜரை எனக்கு லைஃப் டைம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண முடியும், அது என்னால் ஓவர் த்ரூ பண்ண முடியும்னு மட்டும் எடுத்துட்டு பண்ணலாம். இப்போ ஒரு வேல் வழிபாடாக இருந்தாலும் அதுக்கான முறையான பூஜ்யம் சும்மா ஒரு வாரத்துக்கு நான் சாமி கூப்பிட்டேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் அந்த வேலை தூக்கி மேலே வச்சிரு அப்படிலாம் கிடையாது. ஒரு விரல், நம்மளுடைய விரல் அளவுக்கு மேலே இருக்க எந்த ஒரு விக்கிரகமாக எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் உண்டு. அனுதினமும் அதுக்கு பூஜையும் அதுக்கு நைவேத்தியமும் அதுக்கு ஆகுதியும் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி இது காளி சிலை அதெல்லாம் வைக்கிறதுலாம் ரொம்ப நம்மளால் முடிஞ்சால் பண்ணலாம். நம்ம தனியாக இருந்தால் அது வேறு விஷயம். ஃபேமிலியோடு இருக்கும் போது நம்மளை பாதிக்குதோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு பாதிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ நீங்க வந்து 2 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிறது, இன்னொன்னு மற்றவங்க எனக்கு சூனியம் வச்சுக்கிறது. எனக்கு அப்படி எது தெரியும்? எனக்கு அது எப்போ தெரிய வரும்? உங்களுக்கு முதல் இன்கம் தான் பாதிக்கப்படும். தூக்கமின்மை ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தூக்கம் வராது, தேவையில்லாத லாசஸ் வர ஆரம்பிக்கும், தேவையில்லாத சண்டைகள் வர ஆரம்பிக்கும். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆகட்டும், உங்கள் சுற்று வட்டாரத்துக்கும் உங்கள் ரிலேஷன் சம்மந்தமே இல்லாத சண்டை வரும். எல்லாரும் உங்களை கார்னர் பண்ணி நீங்கள் ஒதுங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. தேவையில்லாத பிரச்சனை. எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நாளைக்கே உனக்கு 1 லட்சம் கையில் வந்துச்சு, கவர்மெண்ட்டே உனக்கு அந்த செக் போட்டு கொடுத்து நாளைக்கே நீ கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாலும் நீ அங்கே போய் நின்னா அது தரித்திரமாயிடும். உங்களுக்கு தள்ளி போகும். எல்லாமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, தள்ளி போகும். எல்லாம் இழுத்து அந்த நேரம் உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு கிடைக்காது, தேவையில்லாத நேரத்துக்கு உனக்கு கிடைக்கும் எல்லாமே. இப்போ நான் கோவில்ல இருக்கேன், நான் ரொம்ப பக்தியா இருக்கேன், என்ன இந்த பில்லி சுனியம் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அது ஒரு கோவிலில் இப்போ பம்பை உடுக்க அடிச்சு நாவலகுலாம் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பேயே நான் சாமின்னு சொல்லி 10 அழகு 15 அழகு 100 அழகு கூட வாங்கும். அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. என்ன சொல்றீங்க? எல்லாமே முறையா போகணும். இப்போ டாக்டர் டென்டிஸ்ட் கிட்ட போய் நான் பல்ல தான் பார்க்க முடியும், அவர்கிட்ட போய் நான் ஆர்ட் செக் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதுக்கு எது அணுகுமுறையோ அதை தான் அணுகணும். அது மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்கு. இல்லை, இப்போ நான் வந்து என்ன பேசிக்கலாகவே ரொம்ப பக்தி. இப்போ ஒரு பர்சன் எடுத்துப்போம், அவங்க ரொம்ப பக்தி, ரொம்ப கோவிலுக்கு போகிறாங்க, ரொம்ப வந்து சாமி இது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இவங்க யாராவது பண்ணால் அது ஒர்க் ஆகுமா? இல்லை கடவுள் நேரம் காலம் பொறுத்து தான். தெய்வமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரம் காலம் வலிக்கும் உனக்கு காவல் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா வேலையை பார்த்துட்டு அந்த அம்மா போயிடும். ஓகே, ஸோ அது எப்படி அந்த நேரம் காலம் பார்த்துட்டு இவனுக்கு எப்போ ஏர் திசை வருது, எப்போ இறங்கு திசை. இப்போ நான் மாந்திரிகம்னு இன்னைக்கு நினைச்சு நான் நாளைக்கே பண்ணிக்கணும். இன்னைக்கு மேரேஜ் பண்ணி நாளைக்கே குழந்தைக்கு பெற்றுக்கிற கதை கிடையாது. நான் உன்னை குறி பார்க்கணும், உன்னை நான் ஃபாலோ பண்ணணும். உனக்கான நேரம் காலம் எப்போ வருது, எப்போ இறங்கு திசை வருது, உனக்கு எப்போ ஏர் திசை வருது, அதெல்லாம் எப்படி என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஜாதி அதுதான் உங்க துணி. இப்போ நான் உங்களுக்கு பண்ணணும், உங்க துணி இருந்தால் போதும். அதை வச்சு என்கிட்ட இருக்க காந்தர்களோ என்கிட்ட இருக்க யக்ஷினிக்கலையோ ஏதோ ஒன்று உங்களை நான் வேவு பார்க்க அனுப்புவேன். அப்போ உனக்கு இறங்கு திசை வருது, எப்போ ஏறு திசை வருது, எந்த நேரத்துக்கு அவன் உங்களுக்கு அது வந்து ஏதாவது சொல்லுமா? வந்து அது சொல்லும்ல, நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். அது என்ன அப்சர்வ்ன்றது எப்படி உங்களுக்கு எப்படி தெரிய வரும்ன்றது? அதுக்கு பிரசன்னம் போடுவீங்க. ஓகே, ஸோ அந்த பிரசன்னம் போட்டு உங்களுக்கு இப்போ இந்த நேரத்துக்கு கட்டலாம் அப்படின்னு நாங்கள் கட்டுவோம். முதல் மனையை கட்டுவோம், முதல் எல்லையை கட்டுவோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டு எல்லையை கட்டுவோம், அப்புறம் உங்கள் மனையை கட்டுவோம், அப்புறம் உங்கள் வீட்டிலும் மாண்டவங்க செத்தவங்க இருப்பாங்க, பூவாடக்காரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அதை அது எது உனக்கு ஃபேவராக நிற்குதோ அதை கட்டுவாங்க. இது மாதிரி தேவையில்லாத இஷ்யூலாம் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற வர்றது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டதை பண்ணுறதோட நல்லது பண்ணுறது தான் செலவு அதிகமாக இருக்குது. அப்படியா? ஆமாம். ஸோ பிளாக் மேஜிக்ல நல்லதுன்றதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. யூஸ்வலி கெட்டதில் தான் நாங்கள் வந்து கை கால் விழுந்து கிடக்குது, உனக்கு எங்கேயோ போய் டாக்டர் பார்க்குறாங்க, எதுவுமே சரியாகலை, கால் வீங்குது, எதுவும் சரியாகலை, அது கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் தான். நீ பிளாக் மேஜிக்னு உனக்கு பண்ணால் கிடையாது. யாருக்கோ பண்ணி அதை கீழே போட்டிருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ரூபாய் காயின் நம்ம கீழே இருக்குன்னு ஆசைப்பட்டு எடுப்போம். ஒரு கோல்டே கூட இருக்கட்டும், ஒரு கம்பல் இருக்குன்னு எடுப்போம். அதுக்கான கர்மா என்ன இருக்குது, அது எதுக்கு போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. அது மூலியமாக தொத்துனதும் எவ்வளவோ இருக்குது. ஒரு வால் கிளாக் எடுத்துன்னு வந்து ஆசைப்பட்டு ஒரு வீட்டில் ஒரு எனக்கு வந்த கேஸில் வீட்டில் வச்சுட்டாங்க. அந்த வால் கிளாக் மூலியமாக அவங்க வீடை விற்றுட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம். அந்த மாதிரி ஏன்னா இப்போ நாங்களே ஒரு இசன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒதுக்குப்புறமா இருக்கும், எல்லாம் அவுட்ரோலாம் காலியாக இருக்கும். ஒரு சாங்கியம் பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு போய் அவுட்ரோவில் போட்டுருவோம். ஏன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது இல்லை கடலில் கொண்டு போய் போகிற விஷயமா இருந்தால் கடலில் கொண்டு போகும். மோஸ்ட்லி மயானத்தில் இப்போ மயானம்லாம் யாரும் உள்ளே அலோட் பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட் எடுத்து அதாவது யாரும் போகிறது கிடையாது. அதனால் அதுக்கேற்ற ஒதுக்குப்புறமா போட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி காலத்தில் போட்டதை இப்போ எல்லாமே லே அவுட் ஆகிடுச்சு, எல்லாம் வீடாக இருக்கிறாங்க. அந்த வீடை வாங்கி அதில் அஸ்திவாரம் போட்டு வீடை கட்டும் போது அவங்க ஒரு பானை இருந்து அதை உடச்சி அதனால இஷ்யூ வந்து பாவம் இவ்வளோ கஷ்டம் வந்து. அதனால இப்போ இந்த மாந்திரிக பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாத பண்ணணும் அவங்க. ஓகே, இந்த மாந்திரிகம் இந்த தாந்திரிகம் அப்படின்றதோட இம்பேக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து வெளியிலேயே வர முடியாதா? மாந்திரிகம்ன்றது ஒரு செக்ஷன்.
தாந்திரிகத்தோட சப்டிவிஷன் தான். இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் தான் அது. அதுலேயே ஒரு சேர்க்கை தான். தாந்திரிகம்ன்றது பவர். அது மோஸ்ட்லி தாந்திரிகம் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான். அது தாந்திரிகர்கள் எங்களோட பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு தேவதைகள்லாம் பலம் கொடுக்கறதுக்கு, ஒரு எந்திரம் எழுதுறதுக்கு, அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடு, அது கன்சென்ட்ரேட் தாந்திரிகம். தாந்திரிகத்தில் ஒன் கைண்ட் ஆஃப் சப்டிவிஷன் தான் மாந்திரிகம். அதுக்குள்ள அடக்கம் தான் மாந்திரிகம்ன்றது. தாந்திரிகத்தோட உள்ளடக்கம். இப்போ நீங்க வந்து இந்த பிளாக் மேஜிக் நல்லது பண்ணுவீங்களா இல்ல கெட்டது பண்ணுவீங்களா? சாமி உத்தரவு கொடுக்கறத பொறுத்து. ஓகே. ஸோ இப்போ வந்து பிளாக் மேஜிக் நீங்க பண்ணிட்டீங்க, அவங்க அதை மாதிரி உங்களால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டது நடந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது உங்களை இம்பாக்ட் பண்ணாதா? இல்லை, இது வரைக்கும் இப்போ எதுவுமே நான் பண்ணதில்லை. அது மாதிரி நான் ஒன்ஸ் டுவைஸ் நான் யோசிச்சு பார்த்து தான். இப்போ வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அவங்க முதல்ல எனக்கு இன்கம் கிடையாது, அவங்களால எனக்கு எதுவுமே கிடையாது. அவங்க வேலை ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வைக்கிறதுன்றது அந்த மாதிரிலாம் கேஸ்லாம் வந்தாங்கன்னா துரத்தி விட்டுருவோம். நாங்களே துரத்தி விட்டுருவோம். எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்போ உங்களுக்கு வருவாங்க? மோஸ்ட்லி இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வருவாங்க. அதுதான் ஜாஸ்தி. தேவையில்லாத போயிட்டு ஒரு டைம்ல போய் பேய் பிடிச்சிக்கிச்சு, அது அந்த மாதிரி கேசஸ் வரும். இன்னும் அந்த ஐ மீன் இந்த பேய் பிடிச்சிக்கிற ஒரு விஷயம் கூட நான் கண்டிப்பா கேட்கணும். அதுதான் சொன்னேன். நான் போன வாட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் ஒரு சேனலுக்கு. அப்ப அது 12வது படிக்கிற பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? சரி அதுவே சரி அது இப்படி பண்ணுது கத்துது அதெல்லாம் கூட சரி அவளே நடிக்கட்டும். அவள் கையில் எப்படி அந்த மார்க்ஸ் வரும் எல்லாரும் பார்க்குறது இருக்கும் போது அவள் மார்க்ஸ் எப்படி வரும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க. எடுத்தாங்களே அவங்கள வீடியோ. இப்போ நீங்களே இப்போ நான் பண்ணுறேன், நீ பண்ணுற ஏதோ பண்ணிட்டு போகிற, ஏதோ சுற்றி போட்டு போகிறப்பா, இதில் எதோ எனக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் இருக்குது. அது தைரியமாக இருக்கிறவங்க நாங்கள் உட்கார வச்சு காட்டும். ஒரு ஏதில் ஒரு மிரரை போடும், அந்த மிரருக்கான சாங்கியெல்லாம் போடும். உன் மேலேருந்து எழுந்து போகிற ஆத்மா அந்த மிரரில் பிரதிபலிக்கும். இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு தாண்டினோடனே அந்த மிரல் உடையும் தானா. அந்த மாதிரி ஒரு சரி நான் ஏன்னா நிறைய இப்போ வந்து இதில் மணி மைண்டடாக வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாமே கிளவராக இருக்காங்க, எல்லாமே படிச்சது, எல்லாமே ஜென்ரலாக எல்லாருமே இப்போ எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால எல்லாருக்கும் அப்போ அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம கிளியர் ஆகிட்டோம். இப்போ கோடீஸ்வரனாக இருக்கிற இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி ஒரு கேஸ் கோயம்பேட்டில் தான். அவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து நல்லா இருக்காது. அவருக்கு மீறி ஒரு பயம், ஒரு அச்சம், நம்ம செத்துற போகிறோம். சரி எனக்கு தெரியல, இவர் எங்கெங்கேயோ போகிறாரு, ஸ்லீப்பிங் டோசேஜ் போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, டாக்டர் பார்த்து எல்லாம் தூங்க முடியல எல்லாமே. நாங்கள் போனோம் பார்த்தா அவன் அப்பாவுடைய தம்பி பண்ணது இவருக்கு வந்திருக்கு. முடிஞ்சு போச்சு. அவங்க சொந்த வீடு விற்று எல்லாம் விற்றுட்டு ஊரை வீட்டில் வந்துட்டு இவர் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவங்க தனி ஃபேமிலி ஆகிட்டு இவங்க குழந்தை எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க சென்னையிலே செட்டில்டு. எத்தனை வருஷம் கழிச்சு இது இல்லை, எத்தனை யுகங்கள் கழிச்சு இது பாதிக்கும். அதுக்கான நேரம் இப்போ நான் சொன்னல அந்த நேரம் காலம் தான். இப்போ நான் உனக்கு மாந்திரிகம் நான் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு பண்ணுறேன், நாளைக்கு வந்து உனக்கு பிடிச்சிடாது. அது இப்போ நான் உனக்கு கியூஆர்க்கு பண்ணுறேன்னா இன்னைக்கு பண்ணேன்னா நாளைக்கு நீ எழுந்து நடக்க முடியாது. அதுக்கான காலம் நேரம் எக்யூரேட்டா வரும்போது தான் நாங்கள் பண்ணுவோம். இவன் மாந்திரிங்க வைக்கிறேன்ல, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. வருமே அப்படிலாம் இல்லை, வருமே. நேரம் காலம் வரணும், அதுக்கான நேரம். இப்போ நானே காளி வழிபாடு பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காளி வழிபாடு பண்ணுறேன், அம்மா நான் கொள்ளடிக்கணும், எனக்கு எல்லாம் பணமும் வரணும், இவன் செத்துட்டா எனக்கு காசு வரும்மா, நான் பண்ணுறேன். காளி எனக்கு தோண நிற்பா. குறிப்பிட்ட நேரம் காலம் அளிக்கணும். அதுக்கப்புறம் அவன் அடிக்கிற அடியில் நான் எழுந்துக்கவே முடியாது. இது உண்மையாவே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ அதான் இப்போ இந்த மாந்திரிகம் ஆகட்டும் சரி இல்லை ஏவல் இது ஆகட்டும் இன்னொருத்தவங்களை வச்சு நீங்க வந்து எப்படி நிம்மதியா சான்ஸே கிடையாது. அவங்க லைஃப் நல்லா இருக்காது. உண்மையில் நிறைய பேர் இப்போ இதிலே அதான் நான் சொல்றேன். இப்போ மணி மைண்டடா இந்த மாந்திரிகம் வந்து ட்ரெண்டிங்கா போறதுனால நான் பிளாக் மேஜிக் பண்றேன், நான் பேய் ஓட்டுறேன், இவ்வளோ பேர் எல்லா இதுவும் வந்துட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்க. பட் ஒருத்தரும் பாருங்க, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் முதல்ல நாங்கள் மாந்திரிகத்தில் அடிப்படை லைனுக்கு வரும்போது எங்களுக்கு கடவுள் எல்லா விதமான ஆசைகளும் கொடுத்து சோதிக்கும். உங்களை அதெல்லாம் நாங்கள் ஓவர் கம் பண்ணணும். முதல்ல பணத்தை ஆசை கொடுக்கும், நல்ல பணம் வரும் உனக்கு. நான் 10 லட்சம் தரேன், 1 லட்சம் தரேன், எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு அது நல்ல வேலையாக தான் இருக்கும். அவங்க எடுத்து அந்த பணத்தை ஆசை, அந்த பணத்தை நான் வந்து மீன் பண்ணக்கூடாது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் வீடு கட்டுறதோ இல்லை என் ஃபேமிலிக்கு ஒரு சாப்பாடு வாங்குறதோ பணம், அந்த செலவு விரயமாக்கிடணும். அந்த காசு அதில் ஒரு பொருளை கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தரது, அன்னதானம் கொடுக்குறது, இங்கே டூர் போகிறது, அந்த மாதிரி செலவு பண்ணிடணுமே தவிர்த்து அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ ஒரு இன்கமாவோ என்னோட பேக்கில் போட்டு வச்சுக்க கூடாது. அதுதான் மாந்திரிகத்தோடு. ரெண்டாவது வந்து பொண்ணாசை, தேவையில்லாத அஃபேர் எல்லாம் வரும் நம்மளுக்கு. அண்ட் அட்ராக்டிவ்னஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம முகமெல்லாம் மாறும். மாந்திரிகத்தில் ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம அட்ராக்டிவ்னஸ் ஆகிடுவோம், நம்மளுக்கு அந்த இச்சை வந்துடும். இச்சையை தூண்டி பார்ப்போம் கடவுள். கரெக்ட். அப்போ அதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நீ பண்ணக்கூடிய வேலைகள் உனக்கு பழிச்சு நிற்கும். நீ வழிபடுறதையும் உனக்கு பின்னாடி உனக்கு காவலுக்கு நிற்கும். இது எல்லா குணத்தில் நீ ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னா அதோடு நீ கோடி கணக்கில் போய் எங்கே யாருக்கு எது கற்றுட்டு வந்தாலும் ஒன்றும் செலவு வேஸ்ட், நீ செஞ்சது நடக்காது, பழிக்காது. ஓகே. ஸோ இந்த பிளாக் மேஜிக் இதை பண்ணுறவங்க இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இது உண்மையாகவே இந்த டிவியில் சினிமாவில் கட்டுற மாதிரி இந்த பொம்மையெல்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி வசியத்துக்கு சொன்னீங்க, எனக்கு இது கேட்கணும்.
இந்த 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 கோலெல்லாம் போட்டு அப்புறம் இந்த சந்திரமுகி படத்துல அதை எல்லாம் இப்போ ஒரு கழுப்பு எடுக்கிறோம், ஒரு ஏவல் ஓட்டுறோம்னா சக்கரம் போடுவோம். முதல் சக்கரம் கட்டி சக்கரத்துக்கு நடுவில் பாதிக்கப்பட்ட நபர் அவன் எத்தனாவது ஸ்டேஜில், இப்போ கேன்சரில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் சொல்கிற மாதிரி இந்த ஏவலுக்கும் ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவனை தனிமைப்படுத்தும். அவன் தனியாக பேச ஆரம்பிப்பான், தனிமை உணர்வான், அவன் தனியாக இருப்பான். வீட்லேயே இருந்த நல்லா பேசிட்டு இருந்தாலும் தனிமைப்படுத்திடுவான், தனியாக இருப்பான், சோகமாக்கிடுவான். அவனை பார்த்தாலே ஏன் சோகமாக இருக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு அவன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது அவனுக்கு சாப்பாடு உள்ளே போகாது, சரியா ப்ராப்பராக சாப்பிட மாட்டான், ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பான், செய்கையில் பேச ஆரம்பிப்பான், அப்படின்னுவான் அப்படி அந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுவான். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் காதில் பேச ஆரம்பிக்கும். ஒரு வாய்ஸ், ஒரு அசரிதி அவனுக்கு மட்டும் கேட்கும். ஆனால் அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணுவான். நம்ம என்ன அது ஒரு கைண்ட் ஆஃப் தான். அதுலேயும் இப்போ டாக்டர் அதான் மெடிக்கல் ரீதியாகவும் அதுக்கு வேற ஒன்றும் இருக்கு. அதுன்ற கேஸ் இது வந்தால் அதெல்லாம் எடுக்க மாட்டோம், இதுக்கு வேற, அது வேற இது வேற. ஆமா, அது ஹெல்த் இஷ்யூ. அது பைபோலார் டிஸார்டர். அது ஹெல்த் இஷ்யூ. அது காதுல பேசுறோம், காதுல கத்துது. இப்போ யாருமே இல்லை. இப்போ ஒரு ரீசெண்ட்ல ஒரு 1 year ஆயிடுச்சு. அவரும் கோயம்பேட்டில் தான் ஒரு சாங்கியத்துக்கு பூஜை வந்தாரு. நல்லா இருந்த ஆளு தானா பைக்கை கொண்டு போய் ஒரு புது பைக் இன்னைக்கு வாங்குறாரு, நாளைக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு, பைக்கை ஸ்டாண்ட் போடுறாரு, அந்த சிசிடிவி கேமரா எல்லாமே போட்டுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணா இருக்கு, அங்கதான் விடுறாரு. இவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. யாரையும் என்ன கூப்பிடுறாங்க, எனக்கு பேசுது, அவங்க என்ன கூப்பிட அங்க வர சொல்லியிருக்காங்க, இவர் பாட்டு போயிட்டாரு. ஒரு நாள் இவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவர் ரிலேஷன் வீட்டில் போய் தங்கியிருக்கிறாரு போலக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, என்ன எங்கள் அண்ணன் வரலையா, எப்படி இருக்கிறாரு, இப்போ நல்லா இருக்கிறாரு, அங்கே தானே இருக்கிறாரு நாங்கள் நினைக்கிறோம். இவர் காணும். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பாரிஸ் கிட்ட அவரை பார்த்துட்டு ட்ரெஸ் இல்லாத வெறும் பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு தனியாக பேசிட்டு சுற்றுறாரு. அந்த மாதிரி இருந்தாங்க. அவருக்கு வரும்போது சடை எல்லாம் வச்சு ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவர் கூட்டிட்டு வந்தோம், சாங்கியம் போனோம், நல்லா பண்ணோம். இன்னைக்கு வேலைக்கு போறாரு, ஃபேமிலியோட இருக்கிறாரு, உங்க பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்காரு. இப்போ அது வேற கேஸ். இப்ப நீங்க சொல்றது அது மெடிக்கல் இஷ்யூ, அது வேற, அது நாங்க சரி பண்ண முடியாது. இந்த பொம்மையெல்லாம் வச்சு பண்றாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் இல்ல, ஒரு பெரிய தாக்கத்தை. ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொன்னல, அந்த பொம்மை நாங்க செய்யறதும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாவுல தான் செய்ய முடியும். இப்ப ஏவலுக்குன்னா அதுக்கு ஒரு அந்த மாதிரி கிழங்கு மாவுன்னு இருக்குது, அரிசி மாவில் பொம்மை போடுவாங்க, மைதா மாவில் பொம்மை போடுவாங்க, அந்த 5 கவ்விய மாவு வச்சு பொம்மை போடுவாங்க. அந்த ஒரு பொம்மையும் ஒரு இதுக்காக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த பொம்மை போடுறத டைரெக்டாக ஒரு பூமியில் வைக்க மாட்டாங்க. மயானம்னா டைரெக்டாக நான் பூமியில் வச்சு பண்ணலாம். அப்போ ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டில் ஒரு சாங்கியம் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற ஒரு இலை, மந்தார இலை இருக்குது, வாழை இலை இருக்குது, வில்வ இலை இருக்குது, அந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் அந்த இலை மேலே அந்த பொம்மை போட்டு உரு கொடுப்போம். அதாவது இந்த பிரேதம் அந்த படுத்திருக்கிறத அது துணி போட்டு மூடிடுவோம். அவங்களை அந்த சாங்கியம் பண்ணுறவங்கள அந்த பிரேதத்தில் இருக்கிற ஆத்மாவையோ அதில் ஏவலோ அவங்களுக்கு என்ன அஃபேர் இருக்கோ அதை அப்படியே அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த பொம்மைக்கு. அப்போ உயிர் கொடுப்போம். அப்போ அந்த பொம்மைக்கு என்ன தேவை, உடல் தேவை. அந்த உடலுக்கு மாவு கொடுத்துட்டோம். அதுக்கு ரத்தம் தேவை, அந்த கோழி அறுத்து அதுக்கு ரத்தம் கொடுப்போம். அதுக்கு ஒரு கரு தேவை, முட்டையை சுற்றி போட்டு. அதுக்கு ஒரு மேனி தேவை, அப்போ அந்த கருவோடு இந்த 5 திங்ஸும் வச்சு அதுக்கு உயிர் கொடுப்போம். அதுக்கு உயிர் கொடுத்தோடனே இந்த செய்கையில் இருக்கக்கூடிய ஆள் என்ன நிலைமைக்கு இருக்கிறானோ அது அந்த அப்படியே ஆப்போசிட் அந்த பொம்மைக்கு போயிடும். அப்புறம் அதை எடுத்துட்டு போய் மயானத்தில் நாங்கள் எங்க சாங்கியம் இவர் நல்லாயிடுவார். நாங்கள் பண்ணிட்டு வீட்டை விட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்குள்ளவே அவருக்கு சரியாயிடும் எல்லாமே. ஆனாலும் சரியானாலும் குறிப்பிட்டு ஒரு 10 நாளோ 11 நாளோ நாங்கள் சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணணும். வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நேரத்துக்கு விளக்கு போடணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா பொண்ணு சூட்டோட வெளியே போனா இதை காத்தண்டிடும், அந்த மாதிரி தான் இவருக்கு எல்லாமே கிளியர் பண்ணாலும் இந்த சூட்டோட போறதுனால வேற ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கும். உண்மையாவே இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் உண்மையாவே பயமா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றதுக்கு இன்னும் மக்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல காசுதான், காசுப்பட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு காசு இல்லை இன்னொருத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற ஒரு பொறாமையில இந்த அளவுக்கு மக்கள் வருவாங்களா அப்படின்றத நினைக்கும் போது எவ்வளவு பேர் வராங்கக்கா, எவ்வளவு பேர் பாக்குறோம் நாங்க. அதாவது இன்னைக்கு தூங்கின நாளைக்கு எழுந்துக்கமான்னு தெரியாத வாழ்க்கை நம்மளுக்கு. இதுக்கு இடையில பணத்துக்கு ஆசைப்பட்டு வர்றதை போய் இப்போ வந்து அந்த இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதாவது மனிதனுடைய ஆசைக்கு எல்லையே இல்லைன்றது இந்த மாந்திரிகத்துல வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். உண்மையாவே இது எங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு எபிசோடா தான் நான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு கடைசியா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து நான் பாதிக்காம இருக்கணும் இல்லை தப்பிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை காலை பிடிங்க, எங்கேயும் போகாதீங்க. என்கிட்ட கூட வர வேணாம், நீ போய் தெய்வத்தை கும்பிடு. நீ கும்பிடுற தெய்வம் உனக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா, நீ முறையா கும்பிடுற, நீ நல்லதுக்கே நடக்குன்னா அந்த ஒரு 5 ரூபாய் கற்பூரத்திலே உனக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயமும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். மிரர் மாதிரி தான் வாழ்க்கை. அதனால் நம்ம என்ன எண்ணத்தோடு இருக்குமோ அதான் நடக்கும். நம்ம தெய்வத்தை கரெக்டாக பிடிச்சிட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், லைஃப் செட்டில். உண்மையாவே இதை நீங்க சொல்லும் போது இது கண்டிப்பா பாக்குற மக்களுக்கு நிஜமாவே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நம்புறேன். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.